Hi friends, welcome to my channel Karikudi Antique Collections. இன்னைக்கு ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் சில பொருட்களை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் எதுவும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட வெயிட்டு, ரேட்டு, கெப்பாசிட்டி எல்லாம் சொல்கிறேன். இப்போ வந்து வாங்க அந்த என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இது வந்து அன்னக்கூடை சாதம் வைக்கிறதுக்கு நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கேன். டின் கோட்டிங் கொடுத்துருக்கோம். இதை அப்படியே யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. சாதம் வச்சுக்கிறது கூட வச்சு யூஸ் பண்ணலாம். டேபிளில் வைக்கிறதுக்கும் ஆன்டிக்காக கலெக்ஷன் புலங்குறவங்களுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி மீன் குழம்பு சட்டி சின்னது வேணும்னாலும் பாலிஷ் பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது வந்து இது அப்படியே வாங்கினது தான், ஃப்ரெஷ் பீஸ், அன்யூஸ்டு. களிம்பெல்லாம் அப்படியே தடவுனதெல்லாம் இருக்குது. நல்ல வெயிட்டாக இருக்குது. குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ரெகுலர் யூஸ்க்கே இதை வச்சுக்கலாம். அடுத்தது வந்து சின்ன பவுலு. இதில் வந்து கொஞ்சம் சூடு பண்ணுறதுக்கு பால், இந்த மாதிரி கொஞ்சம் பாயசம், இந்த மாதிரி சிம்பிளாக வைக்கணுன்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மெஷர்மெண்ட்டு அது மாதிரி எடுக்கணும்னா கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அதுக்கு தகுந்தபடி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 12 கிலோக்கு மேலே பிடிக்கும். ரைஸ் ட்ரம்மு. கண்டிஷன் வந்து டின் கோட்டிங் கொடுத்துருக்கு. டின் கோட்டிங் அப்படியே சூப்பராக இருக்குது ப்ராடக்ட்டு. ரொம்ப கரெக்டாக பொருந்துது. அதே மாதிரி இதுவும் வந்து இது மேபி 15 பிடிக்கலாம், இது 12 பிடிக்கலாம். எக்ஸாக்டாக நான் மெஷர் பண்ணல, அதனால் கூட குறைய இருக்கும். டின் கோட்டிங், ஒரிஜினல் டின் கோட்டிங் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அன்யூஸ்டு பீஸு. நான் எடுக்கிறது எல்லாமே பார்த்து அன்யூஸ்டு பீஸாக தான் எடுத்திருக்கேன். வேணுங்கிறவங்க செட்டாக வாங்கிக்கோங்க. இன்றைக்கி மதர்ஸ் டேவை முன்னிட்டு எல்லா மதர்ஸ்க்கும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 5 kg கெப்பாசிட்டியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்பிளாக பச்சரிசி, இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி இது மாதிரி வந்து நம்ம இது வந்து செட்டாக பீஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் தூக்கு. வெரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அன்யூஸ்டு வந்து ஒரு 4 kg கெப்பாசிட்டி இருக்கும். இது வந்து நல்லா ஒரிஜினல் டின் கோட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குது. ஆப்பிள் தூக்குலேயே இது மாதிரி ஆப்பிள் தூக்கு செட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து பொடி அரைக்க, மாவு அரைக்க இந்த மாதிரி வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே செட்டாக இருக்குது, யூனிஃபார்மாக இருக்குது. இது வந்து ஒரு 1.5 கிலோ பிடிக்கும். 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுவும் அதே மாதிரி ஒரு 1.5 kg தான் கெப்பாசிட்டி இருக்கும். இது வந்து ஒரு 1 kg பிடிக்கும். 1 லிட்டர் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன ஆப்பிள் தூக்கு. மூடி கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்படி திருக்கி இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆன்டிக் பீஸு. நம்ம வந்து அந்த காலத்து ப்ராடக்டை வாங்குகிறப்ப சில விஷயங்கள், சில லூஸ் ஃபிட்டிங் இருக்கலாம், சில இடத்துல வந்து சின்ன மைனர் ஃபால்ட் இருக்கலாம். அதெல்லாம் வந்து அந்த ஓல்டு ப்ராடக்ட்டுக்கு இருக்கிறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வாங்கிக்க முடியும். நான் எடுக்கிற பீசஸ் எல்லாமே எனக்கு எப்படி தேவைப்படுது, நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்து தான் நான் எடுக்கிறேன். 90%, 99% நான் வந்து அன்யூஸ்டு ப்ராடக்டாக எடுப்பேன்.
அப்படி இல்லைன்னா ரேர்லி யூஸ்டாக இருப்பேன். என்னை மீறி சில சமயங்களில் சில விஷயங்கள் வந்து அந்த ப்ராடக்டில் சில சின்ன விஷயங்கள் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம பொறுப்பாக முடியாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேங்க. பளிச்சுன்னு இருக்குது அன்யூஸ்டு பீஸு. ஒரிஜினல் டின் கோட்டிங். ஒரு 2 கிலோ அரைக்க எடுத்துகிட்டு போகலாம். கோதுமை, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மாதிரி அரைக்கலாம். செட்டாக இருக்குது. ஒரிஜினலாக சூப்பராக இருக்குது. இதுவும் அதே மாதிரி ஒரு 1.5 கிலோ அரைக்கலாம். இது கொஞ்சம் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். முதல்ல வாஷ் பண்ணது. மாடல் நல்ல மாடலு. அப்புறம் இது வந்து கிச்சன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். டின் கோட்டிங் இல்லை, அதனால் இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, மூடியோடு கொடுக்குறோம். இது வந்து பாலிஷ் பண்ணது. இது பால் தூக்கு இல்லைன்னா எண்ணெய் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை கோயிலுக்கு பால்லாம் கொடுக்கணுன்னா கூட எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து தயிர் ஜாடின்றாங்க. கண்டிஷன் நல்லாயிருக்கு. போன வீடியோவில் இதை காமிக்கலை. இதே மாதிரி பீஸ் வேணும்னா புக் பண்ணிங்கன்னா வாங்கி தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு 1 லிட்ரு 3/4 லிட்ரு ஒரு ஆயில் கேனு. இந்த மாதிரி சின்ன பீஸ் தான் வந்து கொஞ்சம் ரேர்லி அவைலபிளாக இருக்கும். 3/4 லிட்டர் பிடிக்கும். இது வந்து இந்த மாதிரி கிச்சனில் வந்து அரிசி கழுவ, பருப்பு கழுவ இந்த மாதிரி 2 இருக்குது. யூனிஃபார்மாக வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 4 பீஸ் இருக்கிற வந்து ஒரு அடுக்கு. அது பெருசே வந்து 3/4 லிட்டர் அவ்வளோதான் பிடிக்கும். ஒரு பாட்டில் தண்ணி பிடிக்கும். இது வந்து ஒரு அதுக்குள்ள பாலிஷ் பண்ணோம்னா பாலிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன வடை சட்டி. தாளிக்கக்குள்ள சூப்பராக இருக்குது. தாளித்து கொட்டுறதுக்கு, சட்னி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன சங்கு, அந்த காலத்தோடது. இது மாதிரி ப்ராடக்ட் நிறைய கேட்டாங்கன்ட்டு வாங்கினேன். இந்த பீஸு ரொம்ப நல்லாயிருக்கு. இது பாலிஷ் பண்ணியிருக்கோம். முதல்ல டின் கோட்டிங் இல்லாமல் இருந்தது, இப்போ டின் கோட்டிங் கொடுத்துருக்கோம். அப்படின்னா நல்லா யூஸ் பண்ணலான்னாங்க. அந்த காலத்தில் இதில் தான் அந்த அரிசிலாம் இட்லிக்கு ஊற வைப்பாங்க. அந்த மாதிரி மாடல் நல்லாயிருக்கு. அடுத்தது வந்து இந்த மாதிரி டப்பா நல்லா வெயிட்டாகவே இருக்குது. மல்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்பளம் இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி வச்சுக்கலாம். பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு 4 பீஸ் இருந்ததில் 2 வாங்கிட்டாங்க. மீதி 2 பீஸ் இருக்குது. கிச்சனில் இந்த மாதிரி இதெல்லாம் டின் கோட்டிங்கிறதுனால புளியெலாம் படலாம். புளி ஊற வைக்க, கரைச்சி ஊற்ற அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நல்ல பீஸாக நல்ல கண்டிஷனாகவே இருக்குது. வேணுங்கிறவங்க இதில் பொருள் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அதோட ப்ரைஸ் சொல்கிறோம். இப்போ ப்ரைஸ் எல்லாம் முதல்ல மாதிரி இல்லை. விலை எனக்கே கிடைக்கிறது பீஸ் ரேட்டில் தான் கிடைக்கிது. எல்லாருமே கேட்குறீங்க என்ன கேஜி ரேட்டு. கேஜி ரேட்டெல்லாம் கிடையாதுங்க. பீஸ் ரேட்டில் வாங்கியிருக்கோம். நாங்கள் பீஸ் ரேட்டில் தான் கொடுக்க முடியும் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கு. அதனால் வந்து அப்புறம் எல்லாமே ப்ரொஃபைல் இதில் பார்த்துக்கோங்க. இது வந்து கேட்லாக்லேயும் நாங்கள் இதை அப்லோட் பண்ணியிருப்போம். சில இப்போ இருக்கிற ப்ராடக்டெல்லாம் நாங்கள் இன்னும் அப்லோட் பண்ணலை. ஏன்னா அப்பப்போ சேல்ஸ் ஆகிறதுனால மீதி இருக்கிறது தான் நாங்கள் அப்லோட் பண்ணணும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.